அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான எபிசோடில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான். காவேரி வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் வருவாங்க, ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்க, கிளம்புவாங்க அப்படிங்கிறது தான். நான் ஆஃபீஸ் போகணும், அதாவது நமக்கு கனவுல வந்ததே, அப்போ ஆஃபீஸில் நமக்கு பெண்டிங் வேலை இருக்குது போல், ஏதோ சைன் பண்ணணும், ஆஃபீஸ் போயிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் நீ ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நம்ம அக்ரிமெண்ட் டேட்டு முடிகிற அன்றைக்கி விஜய் சொன்னாரே, அப்போ ஏதோ வேலை இருக்குது போல், அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து கங்கா கேட்குறாங்க, என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைக்கா அன்னைக்கு நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் ஒரு 2-3 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணிவிட்டு நீ வந்து உங்கள் வீட்டில் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் என்னவா இருக்கும்னு சொல்லி தெரியல, ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் வர ஐடியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் நம்ம ஆஃபீஸில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. இதுக்கு அம்மா எப்படி சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. அதுக்கு நீதாக்கா பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும், அம்மாட்ட வந்து பேசி, அம்மா இந்த மாதிரி அவள் ஆஃபீஸில் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தா, அதுக்கு போய் அங்கே அவளுக்கு 1-2 வேலை பெண்டிங் இருக்கா, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறாமா காவேரி அப்படின்னு சொல்லி நீ கங்காட்ட அம்மாட்ட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோமே. அம்மாட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாரதாட்ட வந்து கங்கா பேசுகிறாங்க. அம்மா வேலை இருக்குதா, அதனால் அவள் போயிட்டு வரேன்னு சொல்கிறாமா அப்படின்னு சொல்லாமே, அங்கேயில் எதுக்கு அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், முடிஞ்சது தான், அந்த பையன் பேச்சவே யாருமே இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க 1 வருஷம் வேலை பார்த்துருக்கால, அதனால் அவள் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருக்குமா, அதனால தான் போகணுன்னு நினைக்கிறா அவள், இல்லாட்டி போக மாட்டாமா அப்படின்னு சொல்லமே. இப்போ வேலை பெண்டிங் இருந்தால் என்ன, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் போனால் தான் அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நான் சம்பளம் வாங்கிட்டு தான் நான் வேலை பார்த்தேன், அதனால் வந்து நான் வந்து போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னமே யோசிக்கிறாங்க. அப்போ குமரன் சொல்கிறாரு, போயிட்டு வரட்டும் அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்கிறாரு. இல்லைப்பா, எதுக்கு, நம்ம தான் வேணான்னு சொல்லி வெட்டி விட்டு வந்துட்டோமே, நீங்கள் வந்து காலகாலத்தில் நமக்கு ஒரு வீடு பாருங்கள், நம்ம அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீடு தான் சொல்லவுமே, அப்போ வீடு தான் பார்க்க போயிட்டு வந்தோம், வீடு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்கிறாரு. நாங்களே வந்து எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா ஜாமான்லாம், நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. இல்லைத்த, நானும் நிவீன் இருக்கோம்ல, அதனால் போய் நாங்கள் போய் ஜாமான்லாம் எடுத்து வீட்டில் போய் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், அது வரை இருந்தீங்க அது வரை இருங்க அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற பாட்டியிலேருந்து கங்காவிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. சொல்லமே சரி இருப்போம், நிவினும் குமரனும் போய் வீடெல்லாம் ஜாமான்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு வரட்டும், நம்ம போய் வீட்டில் போய் பால் காய்ச்சி சமைக்கிற இதில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லமே, சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா வந்து யமுனா வீட்டில் தங்கிடுறாங்க. தங்குனோடனே வந்துட்டு காவேரி சொல்கிறாங்க, இங்கே தானே இருக்க போகிறோம், நம்ம வேறு வீட்டுக்கு போக போகிறோம்ல, நான் போயிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஆஃபீஸ் பக்கத்தில் தானே இருக்குது, போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அப்போ கங்கா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை, ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. சரி போனோடனே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தனியாக போவேனா, குமரன் மாப்பிள்ளையோட போகட்டும் அப்படின்னு சொன்னோமே, சரின்னு சொல்லிட்டு குமரனும் காவேரியும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனோடனே அங்கே போகிற வழியிலே வந்து அமைதியாக வராங்க. காவேரி, என்ன காவேரி அமைதியாக வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி வந்து காவேரி சொல்கிறாங்க. அங்கே போய் விஜய் வந்து ஏதாவது பேசுனா நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது, அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. சரிம்மா, எல்லாமே கவனமாக இருக்கணும், அத்தைக்கு வந்து டென்ஷன் ஆயிரும், அத்தை வந்து நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க, நாளை பின்ன நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ உள்ளே வாங்க மாமா அப்படின்னு சொல்லாமே, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வெளியிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்லிடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி விஜய் வந்து அங்கே போயிருக்கார் இல்லையா, ஆஃபீஸில் அங்கே இருக்கும்போது காவேரி போனோடனே விஜய், அதாவது ஆஃபீஸில் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வாங்க மேடம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல வந்து காவேரியுமே வந்து அமைதியாக வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு போவாங்க. போனோடனே என்ன அமைதியாக சார் அப்படி தான் போகிறாரு
சொல்லுவார், மேடம் அப்படி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லமே வந்துட்டு அப்போ விஜய் என்ன பண்ணுவார், காவேரி உள்ளே என்ட்ரி ஆகி வரும்போது அங்கே உள்ள டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா, காவேரியோட போர்டு, அதுக்கப்புறமா வந்து பலூன்லாம் கட்டி வச்சுருக்காரு இல்லையா, அதெல்லாம் எடுத்துருவார் விஜய். அதை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துருவார். நான் உனக்காக இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருவார். அதை காவேரி வரங்குள்ளே எடுத்துருவார். எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு காவேரி வந்து பார்த்துறாங்க, காவேரி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோமே, என்ன காவேரி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து யோசிச்சுட்ருப்பார் விஜய். கடைசியில் பார்த்தா அது பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு அந்த ட்ராக்கை வந்து அப்படி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் காட்டுவாங்க, ஜாமான்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போனோடனே வந்துட்டு காவேரி வந்து நிவின் வீட்டுக்கு வராமையே அங்கே வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கங்கா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாடி அது நல்லது தான், குமரன் தம்பிக்கிட்ட சொல்லிடு, நம்ம வந்து காவேரி பேக் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம், காவேரியை அங்கேருந்து நேராக அந்த வீட்டுக்கு குமரன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வர சொல்லிடு, நம்ம நிவின் தம்பியோட நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நான் வந்து சொல்லிடுறேன், நான் அவர்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லாமே, அப்போ வந்து கங்கா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க நிவின் வந்து சொன்னார் வீடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து அங்கே போகிறோம், நீங்கள் வந்து காவேரியை கூட்டிகிட்டு நீங்கள் நம்ம வாடகை வீடு பார்த்துருக்கோம்ல அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கங்கா கேட்பாங்க. சரி கங்கா, நல்ல ஐடியாவாக இருக்குது, நீ குமரன் அதாவது நிவின் கூட எல்லோரும் போயிருங்க, நான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் விஜயும் நானும் நிவினும் பூரா ஜாமான்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு வந்துட்டோம். 1-2 தான் இருந்தது, அதான் இவனுக்கு வந்து சொல்லியிருப்பான், அங்கே போயிட்டு நீ வந்து நான் கடையில் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வரேன், நான் வந்ததுக்கப்புறமா சமைச்சிக்கலாம், இப்போ நீ பாட்டி எல்லாருமே நிவினோட போங்க அப்படின்னு சொல்லமே, சரிங்க அப்படின்னு சொல்லி கங்கா வந்து சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கிட்ட சொல்லிட்டேன், காவேரியும் அவரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து குமரன் வந்து அதாவது கங்கா வந்து சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து போய் யமுனா அதாவது நிவினோட அம்மாட்ட வந்து, அம்மா போயிட்டு வர்றோம்மா, நாங்கள் வீடு ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு, நாங்கள் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லமே, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்தோடனே வந்துட்டு அவங்க தான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்கல்லம்மா, ஏம்மா அப்படின்னு சொன்னோடனே நிவின் சொன்னோடனே அவங்கள அப்போ கிளம்புறாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சரிங்கம்மா, நாங்கள் தங்கியிருந்ததுக்குன்னு நீங்கள் எதுவுமே சொல்லலை, எனக்கு ஒன்றுமே புரியலைம்மா, அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே வந்து அமைதியாக உட்காந்துருப்பாங்க. போயிட்டு வரோம்மா, நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டி கங்கா எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. இப்போ யமுனா வந்து வாங்கம்மா, நான் வந்து உங்களை வந்து விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லடி நீ இரு, நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சாரதா. அப்போ யமுனா சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் வரேம்மா, அவர் வரார்ல, நான் அவர் கூடயே திரும்ப வந்துடுறேன், நானும் வீடை பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இந்த யமுனா சொல்லும்போது, அப்போ நிவின் சொல்லுவார், நீ எதுக்கு, நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க நான் வரேங்க அப்படின்னு சொன்னமே, சரின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாருமே போவாங்க. போனோடனே வந்துட்டு மேல் போர்ஷனில் வீடு, அங்கே போயிட்டு வீடை பார்த்துடனே போதும் நல்ல வீடு தான், இந்த வீட்டில் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பாட்டி எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம இருந்த வீட்டை விட இந்த வீடு நல்லா தான் இருக்குது, வாடகை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, பரவாயில்ல நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அதாவது ஆஃபீஸுக்குள்ளே அனுப்பிட்டு நம்ம நிவின் குமரன் வந்து வெளியில் இருப்பார். அப்போ வெளியில் இருக்கும்போது விஜயோட காரு வந்து வெளியில் நிற்கும். அப்போ என்னடா விஜய் கார் நிற்கிது, விஜய் இங்கே தான் இருக்கானோ, காவேரி எதுவும் பிரச்சனை பண்ணிடுறானா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்திலே இருப்பார் நம்மளோட குமரன். பதட்டத்திலே இருக்கும்போது அப்போ வந்து அங்கிட்டிருந்து ஒருத்தவங்க வருவாங்க. வந்தோடனே என்ன அங்கே இங்கே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, நீங்கள் யார் வேணும், யாரை பார்க்கணும்
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி காவேரி இருக்காங்களா அவங்களோட வந்தேன் நான் அப்படின்னு சொல்லுமே, அப்படியா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லமே, இல்லை இல்லை பரவாயில்ல காவேரி வேலை முடிஞ்சோடனே வெளியில் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார். அப்போ பரவாயில்ல சார் உள்ளே வாங்க சார், மேடம் பிஸி வேலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அமைதியாக நின்றுட்டுருப்பாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.